எந்தெந்த பொருளை நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்கலாம், எது கொடுக்கக்கூடாது, அதனால் என்ன விளைவு வரும்? பேசிக்கா நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எல்லாமே எனர்ஜி தான். உயிர் உள்ள மற்றும் உயிர் இல்லாத எல்லா பொருள்களிலுமே எனர்ஜி தான் இருக்கு. அப்படி பார்க்கும்போது சில பொருள்களை நம்ம ஷேர் பண்ணும்போது அந்த எனர்ஜி டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகிறதுனால பாதிப்புகளும் ஆகிறது உண்டு, சில விஷயங்கள் நல்லதும் ஆகிறது உண்டு. உங்ககிட்ட யாராவது தொடப்பம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, விளக்குமாறுன்னு சொல்லுவோம்ல, அதை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா கொடுக்க வேண்டாம். காசு கொடுத்து புதுசா வாங்கி கொடுங்க, இல்ல அவங்களே போய் கடையில வாங்கிக்க சொல்லிருங்க. உங்களோட எல்லா பாசிட்டிவ் எனர்ஜியும் அவங்களுக்கு போயிடும் இந்த தொடப்பத்தை நீங்க ஷேர் பண்றதன் மூலமா. இப்ப வீடு இப்பதான் ஷிஃப்ட் பண்றோங்க, எங்களுக்கு கூட்டுறதுக்கு மரம் இல்ல, தொடப்பம் இல்லைன்னு கேட்டாங்கன்னா மரமும் கொடுக்க கூடாது, தொடப்பமும் கொடுக்க கூடாது. மற்றபடி சாப்பாடு தண்ணி இதுக்கெல்லாம் தோஷம் இல்ல, அதெல்லாம் நீங்க கொடுக்கலாம், அவங்க சாப்பிடலாம். அடுத்தது, ஒருத்தர் உடுத்திய துணிய நாம எடுத்து உடுத்தக்கூடாது. அதாவது நீங்க ஒரு போட்டிருக்க துணியை யாருன்னே தெரியாத ஒரு அனாதை ஆசிரமோ இல்ல முடியாதவங்க அவங்களுக்காக நீங்க தானமா கொடுத்துட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. இப்ப நீங்க ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க, இல்ல சிஸ்டர்ஸ் பிரதர்ஸா இருக்கீங்க, அப்போ ஒருத்தரோட துணியை எடுத்து நீங்க இன்னொருத்தர் போடும்போது அந்த வைப்ரேஷன் எல்லாமே டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஏன்னா அவங்க மறுபடியும் நீங்க போட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த துணி அவங்களும் போடுவாங்க. அப்போ இது எனர்ஜி டிரான்ஸ்ஃபார்மேஷன் நிறைய சேஞ்சஸ் இருக்கும்போது பாசிட்டிவா ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு, நெகட்டிவா ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க இரவல் கேக்குறாங்க அப்படின்னு உப்பு சால்ட் அதை நீங்க ஷேர் பண்ணக்கூடாது. ஏன்னா உப்பு தான் பாத்தீங்கன்னா எல்லா எனர்ஜியும் தக்க வச்சுக்க கூடிய ஒரு தன்மை உள்ளது. எனர்ஜிஸ் அப்படியே அப்சர்வ் பண்ணிடும். இதுலயும் அந்த பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் எனர்ஜிஸ் அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஒருத்தர் சாப்பிட்ட எச்சில் தட்டுல நம்ம சாப்பிடக்கூடாது. அவங்களோட அந்த கர்மாக்கள் நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நீங்க யாருக்காவது சாப்பாடு பரிமாறி இருக்கீங்க, உங்க வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களோட எச்சில் இலை அல்லது தட்டு நீங்க வாங்கும் போது உங்களோட கர்மா கழியும். உங்களோட பர்சனலா வச்சிருக்கக்கூடிய பென் அதை யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது. ஏன்னா அது உங்களோட எனர்ஜி, உங்களோட ஓராவே அந்த பென்ல தான் இருக்கு. நீங்க அந்த பெண்ணை அடுத்தவங்களுக்கு கொடுக்கும்போது உங்களோட எல்லா அறிவுத்திறன், உங்களோட ஓரா, உங்களோட எனர்ஜி எல்லாமே நீங்க அடுத்தவங்களுக்கு தாராவாத்து கொடுக்குற மாதிரி ஆகும். அதே மாதிரி தான் இப்போ நீங்க ஒரு கிரிக்கெட்டரா இருக்கீங்க, இல்ல ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பிளே பண்றீங்க அப்படின்னா அந்த உங்களோட அந்த கருவி இருக்கு இல்லையா, அதுவோ இல்ல உங்க கிரிக்கெட் பேட்டோ, அது உங்களோட ஒட்டி உறவாடி உங்களோட எனர்ஜிய அது அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கும். அப்போ உங்களுக்கு என்ன தேவைங்கிறது அந்த கருவி உணர்ந்து இருக்கும். அப்போ நீங்க உங்களோட கிரிக்கெட் பேட்டு யார் வேணா எடுத்து விளையாடுறதுக்கு கொடுக்கறது செய்யறது அப்படி பண்ணாலோ, இல்ல உங்களோட அந்த கருவி இருக்கும்ல பர்சனலா நீங்க யூஸ் பண்றது யார் வேணா எடுத்து யூஸ் பண்றதுக்கெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கருவி கன்ஃபியூஸ் ஆகி உங்களோட எனர்ஜியை அதை அக்செப்ட் பண்ணாம அப்சர்வ் பண்ணாம இருக்கும். அப்படி உள்ளார அப்சர்வ் பண்ணிருக்கிறத அடுத்தவங்க யூஸ் பண்ணிடுவாங்க. அப்போ அது விரயமா போகும். அப்போ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சக்சஸ் உங்களுக்கு கிடைக்காம அடுத்தவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்ப நான் படிக்கிற புக்கெல்லாம் யாருக்குமே கொடுக்க கூடாதா அப்படின்னா அப்படி அர்த்தம் இல்லை. புக்குங்கிறது ஒரே புக்கு கிடையாதே, நிறைய புக் வச்சிருப்பீங்க. அப்ப அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க எத்தனை புக் வேணா ஷேர் பண்ணிக்கலாம். சாப்பாடு தண்ணி அதெல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம். இந்த பெட்ஷீட்டு தலகாணி அதெல்லாம் கூட நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம அதை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம். நான் சொல்றது எப்பவுமே உங்க கூட உறவாடிக்கிட்டே இருக்கிற ஒரே பொருள், அது நீங்க வேற யாருக்கும் கொடுக்க மாட்டீங்க, உங்ககிட்ட நீங்க தான் அதை யூஸ் பண்ண போறீங்க. அப்படி இருக்க பொருளை நீங்க அடுத்தவங்களுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு கிடைச்சிருக்க அந்த பிளெஸிங்ஸ் எல்லாம் அவங்களுக்கு போறதுக்கு சான்சஸ் இருக்கு. மஞ்சள் குங்குமம் அந்த மாதிரி விஷயங்கள் நீங்க அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணலாம், கொடுக்கலாம். அதனால நல்ல சௌபாக்கியம் உண்டாகும், மங்களம் உண்டாகும்.
காலணிகள். ஒருத்தர் பயன்படுத்தின காலணிய செருப்பு இன்னொருத்தருக்கு நம்ம கொடுக்க கூடாது. அதே மாதிரி அடுத்தவங்க யூஸ் பண்ணதை நாமளும் வாங்கி போடக்கூடாது. அப்படி நம்ம செருப்பு அடுத்தவங்க யூஸ் பண்ணதை எடுத்து போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களோட கர்மாவை நம்ம பங்கிட்டு கொள்கிறோம் என்று அர்த்தம். செருப்பு யாருக்கா கிஃப்ட் பண்ணணும் இல்ல தானமா கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா புது செருப்பு வாங்கி நீங்க கிஃப்ட் பண்ணலாம். நம்மளோட ஆசைகளை அட்ராக்ட் பண்றதுக்கும் நெகட்டிவிட்டி ரிமூவ் பண்றதுக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷன் லைஃப் கோச் நம்மளோட கிளாஸஸ் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி டீடைல்ஸ் வாங்கி ஜாயின் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.